2 தவளை. சொல்லுங்க. அது என்ன பண்ணுச்சு? ஒரு பானைக்குள்ள விழுந்துருச்சு. அந்த பானைக்குள்ள அரை பானையில மோர் இருந்தது. 2 தவளையும் என்ன பண்ணுச்சு? உள்ளுக்கு விழுந்துருச்சு. விழுந்துட்டு அது என்னென்னமோ தாவுது. அதனால வெளியே வர முடியல. நல்லா தாவுது. ஐயோ, வெளியே வரணுமே, வெளியே வரணுமே. ஆனா பானை ஆவிக்கிட்டு எவ்வளவோ முயற்சி எடுக்குது. 2 தவளைகளும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால வெளியே வரவே முடியல. ஒரு தவளை சோர்ந்து போயிருச்சு. 2வது தவளை சோர்வு அடையாம உட்காந்து அடிக்குது. அடிச்சு 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 எப்படியாவது வெளியே வந்துடணும், எப்படியாவது நான் வெளியே வந்துடணும்னு சொல்லி தவளை என்ன பண்ணுது? அடிச்சு 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 பார்த்தா அந்த மோர்ல இருந்து வெண்ணெய் உருவாயிருச்சு. அல்லேலூயா. மோர்ல இருந்து வெண்ணெய் உருவாகி, வெண்ணெய் கட்டி எப்படி இருக்கும்? மேல மந்தமா இருக்கு. நல்லா ஹைட்டா படி மாதிரி அதுக்கு தூக்கி கொடுத்துருச்சு. யாருக்கு? தவளைக்கு. உடனே இருந்தது, கண்ணை திறந்து பார்த்துச்சு. ஏதோ படி மாதிரி என்னமோ இருக்கேன்ட்டு ஏறி ஈஸியா ஏறி வெளியே போயிருச்சு. கூட இருந்த தவளையும் தப்பிச்சிருச்சு. அல்லேலூயா. கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சோர்ந்து போகாம நீங்க அடிக்கிற நீச்சல் இருக்கு பாத்தீங்களா? அந்த நீச்சல் உங்களை வெளியே கொண்டு வர்றது மாத்திரம் அல்ல, உங்களோடு கூட இருக்கிற உங்க கணவரை, உங்க பிள்ளைகளை, உங்க மனைவிய, உங்க சந்ததியவே வெளியே கொண்டு வரும்.